திருவிடைமருதூரில் 34 வயது பெண்ணை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை கண்டித்து தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்டத்திற்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தலைமை வகிக்கிறார். அந்த காட்சிகளை காணலாம். தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. ஆகவே தன்மானம் உள்ள நாம் அங்கே செல்ல மாட்டேன் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, இப்போது உங்கள் தன்மானம் எங்கே போச்சு? தம்பியை காப்பாத்தவா, தியாகியை காப்பாத்தவா, விஐபி காப்பாத்தவா, சாரை காப்பாத்தவா, உங்களை காப்பாத்தவா, உங்கள் ஆட்சியை காப்பாத்தவா, எதற்காக போகிறீர்கள்? 3 ஆண்டுகள் புறக்கணித்தீர்களே. நிதி ஆயோக் கூட்டத்திலே எங்களுக்கு நீதி கிடைக்காது, எங்களுக்கு நிதி கிடைக்காது. ஆகவே நான் தன்மானம் உள்ளவன், தமிழன், டெல்டாக்காரன், நான் செல்ல மாட்டேன். சபாஸ். அந்த டெல்டாக்காரன் இப்ப காணமே. யார் அந்த சாரு தான் கேட்டான், யார் அந்த தம்பி தான் கேட்டான். அந்த தம்பி யாரு, அந்த தியாகி யாரு? காவல்துறையை, உளவுத்துறையை கையிலே வைத்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொல்லக்கூடாதா? சொல்ல மனம் இல்லையா? என் வணக்கத்திற்குரியவர்களே, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தம்பி கோடம்பாக்கம் வீதியில வாய்ப்பு கேட்டு அலைஞ்சுட்டே இருந்தார். போன இடத்துலலாம் கதவை தட்டி புடவை கட்டி வெளியே வரட்டி விட்டாங்க. இந்த 2 ஆண்டுல அந்த தம்பி வயசு 26. 1000 கோடி ரூபாய் சினிமா துறையில முதலீடு செஞ்சிருக்கிறார். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெருக்கோடி தான் தெரியும். 1000 கோடி 2000 கோடி எல்லாம் நம்ம பார்த்ததில்லை. அந்த 26 வயது தம்பி 1000 கோடி சினிமா துறையிலே முதலீடு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னொரு புறத்திலே நாம் பார்க்கிறோம், படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு தருவோம் என்று வாய்கிழிய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இன்றைக்கு 4 ஆண்டுகள் கடந்து 5வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறாரே. 50 லட்சம் வேலை வாய்ப்பு, தனியார் வேலை வாய்ப்பு, 3 லட்சம் அரசு வேலை வாய்ப்பு, புதிய அரசு வேலை வாய்ப்பு, 2 லட்சம் என்று இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக அந்த வாக்குறுதியை கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கீங்க? இப்ப நம்ம படிச்ச இளைஞர்கள் வறுமையை, கண்ணீரை போக்குவதற்கு ஆன்லைன் டெலிவரி பாய், இந்த அமேசான், ஸ்வாக்கி என்னென்னமோ இருக்குல்ல, அதுல போய் வேலை பார்க்கறாங்க. ஆனா 26 வயதுள்ள ஒரு தம்பி இந்த 2 ஆண்டுகளில் 1000 கோடி 5 சினிமா படம் எடுக்கிறதுன்னா உதயகுமார் தப்பா சட்டவிரோதமா நீங்க கேட்கலாம். பணம் எடுக்கிறது தப்பு இல்லை, அது உங்க அப்பா வீட்டு பணத்தில் எடுக்கணும், மக்கள் பணத்தில் நீ எடுக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. விசாரித்ததில் அந்த 26 வயதுள்ள அந்த தம்பிக்கு என்ன தகுதி என்று சொன்னால், இந்த மண்ணை சேர்ந்திருக்கிற அன்பில் பொய்யாமலே, மகேஷ் பொய்யாமலே, அவர் குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின் மருமகன் ஆகாஷ் பாஸ்கரன், இன்றைக்கு ஸ்டாலினுடைய மகள்வழி மூகா முத்துடைய மகள்வழி அந்த பேத்தியை திருமணம் முடித்த ஒரே தகுதி, வேற எந்த தகுதியும் கிடையாது. கல்யாணம் என்னைக்கு ஆச்சோ அன்னையிலிருந்து ஆகாஷ் பாஸ்கரன் 1000 கோடியை இன்றைக்கு முதலீடு செய்து அந்த தம்பியை தேடிட்டு இருக்காங்க. அவர் பறந்து போயிட்டார். என் வணக்கத்திற்குரியவர்களே, இன்னொரு தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய உதவியாளராக, நண்பராக இருக்கக்கூடிய இன்னொரு தம்பி ராகேஷ் அவர்கள், அவர் இப்ப குபேரனுக்கே கடன் கொடுக்கிற வகையில அவருக்கு வசதி வந்திருக்கு. குபேரனுக்கு யார் கடன் கொடுக்கிறது? அவரே திருப்பதி